தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஷேர் ஆட்டோக்கள். தமிழகம் முழுவதும் ஓடக்கூடிய ஷேர் ஆட்டோக்களால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதை தீர்ப்பதற்கான வழிகள் என்ன பார்க்கலாம். நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது, அல்லது அந்த ஷேர் ஆட்டோக்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். நாமக்கல் நகரத்தில் 50க்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகிறது. பூங்கா சாலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் அளவில் பயணிக்கும் இந்த ஷேர் ஆட்டோவில் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் என 6 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என விதிமுறைகள் உள்ளன. ஆனால் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் விதிமுறைகளை காற்றில் பறக்க விடுவதால் அடிக்கடி விபத்துகளும் போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்படுகின்றன. இந்த ஷேர் ஆட்டோவில் 5 பேர் தான் ஏற்றிட்டு போகணும், அரசு அனுமதிச்சிருக்கு. ஆனால் ஷேர் ஆட்டோக்காரங்க தங்களுடைய வருமானத்துக்காக ரொம்ப அதிகமான பேரை ஓவர்லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. இதனால் விபத்துகள் அதில் பயணம் செய்கிறதுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறி ஷேர் ஆட்டோக்களில் அதிக அளவில் பயணிகளை ஏற்றுவதோடு சாலைகளில் செல்லும் போது பயணிகளை ஏற்றுவதற்கும் இறக்கி விடுவதற்கும் திடீரென ஷேர் ஆட்டோவை நிறுத்திவிடுகின்றனர். இதனால் விபத்து ஏற்படுகின்றன என்று குற்றம் சாட்டுகின்றனர் பயணிகள். சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநருங்க அதை ரோட்டில் நடுவில் நிறுத்தாமல் இருக்கிற அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு பயணிகளை ஏற்றுறது அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிங்க நடவடிக்கை எடுத்து அதை ஒழுங்குபடுத்தினா சாலையில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும். அடிக்கடி உயரும் டீசல் விலை, பயணிகள் ஆட்டோக்களும் ஷேர் ஆட்டோ போல பயணிகளை ஏற்றிச் செல்வதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள். எங்களுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா, இந்த பேசஞ்சர் ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வாடகைக்கு தான் ஏற்றிட்டு போகணும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. ஆனால் அவங்க எங்களுக்கு முன்னாடி அவங்களது இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க வேகமாக போய் எங்களுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி ஷேர் ஏற்றிட்டு போயிடுறாங்க. அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ரொம்ப பாதிக்குது. ஏழை எளிய மக்கள் அவசரத்திற்கு பயன்படுத்தி வரும் ஷேர் ஆட்டோக்களை முறைப்படுத்தி அரசு தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவது அவசியம். லாப நோக்கிற்காக அதிக அளவில் ஷேர் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றி செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதுகாப்பான பயணத்தை வழங்க போக்குவரத்து துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதே ஷேர் ஆட்டோ பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல் பகுதியில் ஷேர் ஆட்டோவால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கிறார். அதே போல் நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் பல செய்தியாளர்கள் மாநிலம் முழுவதும் இருந்து இணையிருக்கிறாங்க. சேலத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோக்கள் எவ்வளவு ஓடுகிறது, முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா, ஷேர் ஆட்டோக்கள் ஓட்டுவதற்காக முறைப்படுத்தப்பட்டிருக்கா, பயணிகளுக்கு அது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது, அதே நேரத்தில் சாலை போக்குவரத்தில் அது ஏதாவது உபத்திரவமாகவும் இருக்கா, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறிப்பா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, சேலம் மாநகர் புறநகர் அனைத்து பகுதிகளிலுமே இந்த ஷேர் ஆட்டோக்கள் என்பது பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஈசல் பரப்பதை போல சாலைகள்ல எப்பொழுதுமே இந்த ஷேர் ஆட்டோக்களுடைய கூட்டம் தான் இந்த அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா, சேலம் மாநகர பகுதிகளில் 2100 ஷேர் ஆட்டோக்களும், அதே போல சேலம் புறநகர் பகுதிகளில் 3400 ஷேர் ஆட்டோக்களும் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா 5240 ஷேர் ஆட்டோக்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆட்டோக்கள் அனைத்துமே அதாவது அனுமதி வாங்காமல், குறிப்பா வட்டார வழங்கல் அதிகாரி மூலமாக அனுமதி வாங்காமல் ஓட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சேலம் மாநகர பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் வெறும் 50 ஷேர் ஆட்டோக்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்காடு அடிவாரம் செல்லக்கூடிய பாதையில மட்டும்தான் ஷேர் ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்த போதிலும் சேலம் மாநகரம் முழுவதும், குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா சேலத்திலிருந்து கொண்டலாம்பட்டி, அதே போல திருச்சி மெயின் ரோடு, சேலம் அம்மாப்பேட்டை சாலை, பனமாப்பேட்டை,
அதே போல சேலம் அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்து இடங்களிலுமே வந்து இந்த ஷேர் ஆட்டோக்கள் பரவி இருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு வகையில வந்து பயன் தரும் வகையில இந்த ஷேர் ஆட்டோக்கள் வந்து அமைஞ்சிருந்தாலும் ஆனால் சாலை வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல விபத்துக்களை ஏற்படுத்தி வருவதா தெரிவிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நான் இருக்க சேலம் பழைய பேருந்து நிலையம் பகுதி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து கொண்டலாம்பட்டிக்கு செல்ல வேண்டிய ஷேர் ஆட்டோக்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சாலையிலேயே இந்த ஷேர் ஆட்டோக்கள் வந்து இந்த பகுதியில் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் சாலை முழுவதுமே வந்து ஷேர் ஆட்டோக்கள் வந்து நின்று இருந்தது. நாங்கள் இந்த படப்பிடிப்பு இந்த கேமராக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்ததால வந்து உடனடியா இந்த ஷேர் ஆட்டோக்கள் அனைத்தையும் வந்து ஸ்டாண்ட் வரிசையாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்த்திருக்கு. தற்போது நீங்க பார்க்கலாம் ஷேர் ஆட்டோக்கள்ல அளவுக்கு மீறியான ஆட்களை வந்து ஏற்றிட்டு போறதும், அதே போல வந்து யூனிஃபார்ம் இல்லாம ஆட்டோக்களை வந்து இயக்குறதும் வந்து இங்க வந்து நம்மளால வந்து காண முடிகிற காட்சியா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் 50 ஆட்டோக்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த அனுமதியை மீறி ஏராளமான ஆட்டோக்கள் வந்து இங்க வந்து இயக்கப்பட்டு வருகிறது வந்து காண முடிகிறது. தற்போது இங்க பார்க்கலாம், தற்போது ஒரு ரயில் பெட்டியை போல வரிசையாக இந்த ஆட்டோக்கள் வந்து இங்க வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. அதுவும் இந்த கேமராவை பார்த்தவுடன் தான் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இந்த வரிசையா வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. குறிப்பா சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு வந்து 5 ரூபாய் வந்து வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தற்போது கட்டணமும் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறதா வந்து இங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இங்க இது குறித்து வந்து வட்டார அலுவலர்களிடம் வந்து பலமுறை வந்து புகார் தெரிவித்து வந்து இது வரைக்கும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படாம இருக்கு. அதாவது இந்த ஷேர் ஆட்டோ வந்து முறைப்படுத்துவதற்கான எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை வந்து எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சேலம் மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஷேர் ஆட்டோக்களால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. சார், சேலம் மாநகர பகுதிகளில் இந்த ஷேர் ஆட்டோக்கள் ஓட்டுவதற்காக இன்னும் நெறிப்படுத்தப்படவில்லை. குறிப்பா பல்வேறு பகுதிகளில் சாலை விபத்துகள் தான் ஷேர் ஆட்டோக்கள் நடக்குது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்புங்க. நாங்க எப்படின்னா நடந்து கூட போக முடியல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பா சொல்லணும்னா, நம்ம புனவப்பட்ட வழியில வீராணம் வரைக்கும் வளர்ச்சி வரைக்கும் போற வழியில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மக்கள் சைக்கிள்ல தான் போறவங்க அதிகம். அந்த பகுதியில் யாருமே நடமாடவே முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அங்க இருந்து கொண்டிருக்கிறது. ஷேர் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்னு தெரியல, காவல்துறை அதை கண்டுக்காம இருக்குது. மிகப்பெரிய பாதிப்பு, போக்குவரத்து இடைஞ்சல். அது இன்னொன்னு சொல்றாங்க, காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளை காவலர்களுடைய வாகனம் தான் அந்த ஷேர் ஆட்டோ நிறைய ஓடுதுங்கிறத ஒரு தகவல் சொல்றாங்க. வன்மையாக கண்டிக்கிறோம். சேலம் மாநகர பத்தியும் 50 ஆட்டோக்கள் மட்டும் தான் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா 5000 ஆட்டோக்கள் ஓடிட்டு இருக்கு. அதோட பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட பின்னணி என்னன்னாங்க, அந்த ஷேர் ஆட்டோ கூட உரிமையாளர்களே அரசு அதிகாரிகளும் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளும் தான் ஷேர் ஆட்டோவில் இருக்கிறவங்க, வேற யாரும் இல்லைங்க. அதுல நீங்க சொல்லுங்க. குறிப்பா சராசரியா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோக்களால 20 விபத்துகள் வந்து ஒரு வாரத்துக்கு ஏற்படுறதா தெரிவிக்கிறாங்க. சோ இதை கட்டுப்படுத்த ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஏன் தயங்குறாங்க அதிகாரிகள்? இல்ல, அதிகாரி தாங்கன்னா இங்க இருக்கிற டிராபிக் போலீஸ்கார் அவங்களோட வண்டி, அரசு உயர் அதிகாரிகள் வண்டி தான் நிறைய இருக்குது அவர் சொன்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டிய? அவங்க தான் வண்டி ஓனர், அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நிறைய இந்த சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஆட்டோங்கிறது ஒரே சத்தம், பக்கத்தில் ரொம்ப வேகமாக போறது, பக்கத்தில் வந்து இடிச்சிட்டு போறது, இடிச்சா கூட கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறது, ரொம்ப வேகமாக கட்டுக்கடனா வேகத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்த என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு கடுமையான நடவடிக்கை வரைமுறைப்படுத்தணும். காவல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாம் வர வச்சு ஒரு கூட்டத்தை போட்டு அனைத்து கட்சி தலைவர்களையும் வர வச்சு ஆலோசனை கேட்டு எப்படி பண்ணனா சரியா இருங்க, அந்த அடிப்படையில் இதை செய்யணும். தேவேந்திரன், குறிப்பா பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாகவே சேலத்துல இந்த ஷேர் ஆட்டோ பிரச்சனை என்பது வந்து ரொம்ப தீராத பிரச்சனையா இருக்கு. இதனால வந்து பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய சிரமங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா தற்போது வந்து இந்த ஷேர் ஆட்டோக்கள்ல வந்து கட்டணங்களும் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. தற்போது ஷேர் ஆட்டோக்களை கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, குறிப்பா இந்த ஷேர் ஆட்டோக்களை எவ்வளவு கட்டணம் வசூல் பண்றீங்க நீங்க இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறதுக்காக? மினிமமா 5 ரூபாய்ங்க, கொஞ்சம் லாங் போனா 10 ரூபாய்ங்க. குறிப்பா பல்வேறு பகுதிகளில் இந்த ஷேர் ஆட்டோக்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமாவும் போறதா சொல்றாங்களே. எங்களுக்கு வேற பொழப்பு இல்லைங்க, இதுதாங்க பொழப்பு. எங்க வாழ்வாதாரமே இதுதான். இதுல 10 ரூபா சம்பாதித்தா எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம். நீங்க வேகமா போறதால பல்வேறு விபத்துகள் ஏற்படுது. ஒரு சில பேர் அது வந்து மோட்டார்ல நடக்கிறது தாங்க, எல்லாத்தையும் அதே மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி போனா எல்லாரும் அதே மாதிரி போறாங்க. நாங்கெல்லாம் 5-6 வருஷமா ஓடி இருக்கோம். இன்னும் ஒரு சின்ன இது சம்பவம் கூட நடந்தது இல்ல. குறிப்பா நீங்க இந்த ஷேர் ஆட்டோக்கள் ஓடிட்டு இருக்கீங்க. ஷேர் ஆட்டோக்கள் சேலத்தில் 50 ஆட்டோக்கள் தான் அனுமதி. ஆனா உங்களுக்கு எப்படி அனுமதி கிடைச்சிருக்கு? எப்படி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம வேற பொழப்பு இல்லன்னு சொல்லி கேட்டா, சரி 5 சீட்டு வச்சு ஓட்டிக்காங்கன்னு சொல்லி அனுமதி. இதுக்கு அதிகாரிகளே உங்களுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்களா? அப்படிங்கறது சொல்ல முடியாது. நாங்க அப்படி ஓட்டிக்கிறோம், வேற பொழப்பு இல்லை எங்களுக்கு. வந்துட்டோம் தொழிலுக்கு.
தேவேந்திரன், குறிப்பா நீங்க இந்த இவரோட கருத்து கேட்டிருப்பீங்க. இவங்க வழக்கமா இவங்க சாதாரண ஆட்டோ ஓட்டலாம் ஓட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் வந்து தங்களுடைய வயிற்று பொழப்பிற்காக இது போல வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கதா தெரிவிக்கிறாங்க. குறிப்பா அதிக அளவுல பாத்தீங்கன்னா சேலம் இந்த பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தான், இந்த பகுதியில் தான் வந்து மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்துட்டே இருக்கும்போது இந்த ஆட்டோக்கள் வந்து இங்க திடீர்னு நிப்பாட்டுறதால வந்து இந்த பகுதியில் வந்து விபத்துகள் வந்து அதிகமா நேருறதா வந்து தெரிவிக்கிறாங்க. அதே போல சேலம் அம்மாப்பேட்டை, அதே போல பட்டைக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளால வந்து பொதுமக்கள் வந்து பல்வேறு தரப்புல வந்து பாதிப்படைகிறதா வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த ஷேர் ஆட்டோக்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வந்து அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகம், போக்குவரத்து அதிகாரிகள் வந்து விரைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த சேலத்தில் வந்து போக்குவரத்து நெரிசலை வந்து கட்டுப்படுத்தவும் இந்த ஷேர் ஆட்டோக்களை வந்து முறைப்படுத்தவும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சேலம் மாநகர பகுதியில் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த சாலைகள் வந்து பல்வேறு பகுதியில் சரியாக இல்லாத காரணத்தாலும் வந்து பல்வேறு பகுதிகளில் இந்த விபத்துகள் ஏற்பட்டதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் ஆட்டோக்களால சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுபவர்கள் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுவதால வந்து அவர்கள் வந்து வாடகைக்கு செல்வது கடினமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பேருந்துகள், எல்லா அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் நகர பேருந்துகள் சென்ற அனைத்து பகுதிகளிலுமே இந்த ஷேர் ஆட்டோக்கள் இயங்குவதால பொதுமக்களுக்கு வந்து ஒரு வகையில வந்து பயனளித்தாலும் ஆனா இதை நம்பி ஏதாவது சாலையில போற குறிப்பா வந்து நடைபாதையில செல்றவங்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இந்த ஷேர் ஆட்டோக்களால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், ஷேர் ஆட்டோ பிரச்சனை பற்றின எல்லா பக்கங்களையும் நீங்கள் வந்து அலசிருந்தீங்க. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுடைய இயலாமை குறித்தும் பதிவு செஞ்சிருந்தீங்க. நன்றி. தொடர்ச்சியாக சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, அவங்களால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓடக்கூடிய ஷேர் ஆட்டோக்கள் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சென்னையின் போக்குவரத்து சேவைகளுள் முக்கியமான ஒன்றாக ஷேர் ஆட்டோக்கள் மாறியுள்ளது. மாநகராட்சி முழுவதும் ஷேர் ஆட்டோக்கள் இல்லாத வழித்தடங்களே இல்லை எனும் அளவிற்கு சென்னை முழுவதும் ஷேர் ஆட்டோக்கள் ஓடுகின்றன. அளவுக்கு அதிகமான ஷேர் ஆட்டோக்கள் காரணமாக மற்ற வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் ஷேர் ஆட்டோக்களில் இண்டிகேட்டர் பயன்படுத்தாமல் திடீரென திரும்புவதாலும் சாலைகளின் நடுவிலேயே பயணிகளை ஏற்றுவதற்காக நிற்பதாலும் விபத்து ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என்கின்றனர். ஷேர் ஆட்டோ வந்துக்கிட்டே இருப்பான், திடீர்னு அவன் எந்த நேரத்தில் எப்படி வந்து திரும்பிப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஒரு ஆள் பார்த்தா போதும், அவங்க வந்து இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, பின்னாடி வர வண்டியை பார்க்க மாட்டாங்க, கபால்னு திருப்பிடுவாங்க. அதனால் வந்து சில நேரத்தில் முட்டிப்போம், பிரேக் அடிச்சு கீழே வரும், இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னையில் ஓடும் ஷேர் ஆட்டோக்களில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும் பெரிய வகை 3 சக்கர ஆட்டோக்களில் 4 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் சட்டம் உள்ளது. ஆனால் நிதர்சனத்திலோ ஷேர் ஆட்டோவில் 15 வரையிலும் பெரிய வகை ஆட்டோக்களில் 8 பேரையும் ஏற்றிச் செல்கின்றனர். போக்குவரத்து காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டாலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என குமுறும் மக்கள் கட்டணம் வசூலிப்பதிலும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ அவசரத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், வேலைக்கு அவசரமாக டைம் ஆகி போச்சு, அப்போ பஸ்ஸு வரலன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, ஷேர் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷேர் ஆட்டோ வந்து வர்றதுனால அந்த சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்திக்கின்னு அதிகமாக காசு வசூல் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. இது ஒருபுறம் இருக்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களில் பெரும்பாலானோர் வாடகை ஓட்டுநர்களாக இருப்பதால் நாளொன்றுக்கு வாடகையாக 700 ரூபாய் வரை செலுத்துகின்றனர். பல்வேறு செலவுகள் கடந்து 2000 ரூபாய் வரை வசூலித்தால்தான் குடும்பத்திற்கு தேவையான வருவாயை பெற முடியும் என ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பயணிகளை ஏற்றுவதிலும் செல்ல வேண்டிய இடங்களுக்கு முந்திச் செல்வதும் பல்வேறு போக்குவரத்து பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா ஓடினா 700 ரூபா கலெக்ஷனு, 500 ரூபா டீசல் போனால் ஒரு 600 ரூபா 700 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்போ அது கூட ஓட மாட்டேங்குது. ரொம்ப வீட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கி போயிருக்கு. மக்களின் அன்றாட போக்குவரத்தில் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்ட ஷேர் ஆட்டோக்களை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பேருந்துகள் குறைவாக உள்ள வழித்தடங்களிலும் தனியாக ஆட்டோ ரிக்ஷா அமைத்து அதற்கான கட்டணம் செலுத்த இயலாதவர்களும் கூட்ட நெரிசலில் பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாதவர்களும் பெரிதும் நம்பியிருப்பது ஷேர் ஆட்டோக்களை தான். இந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை சரியாக பின்பற்றுவதில்லை, அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட
குடும்ப பொருளாதாரத்திற்காக இவர்களது பயணம் நாள்தோறும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. போலீசாரின் கெடுபிடி ஒரு புறம் இருக்கிறது, மற்றொரு புறம் இந்த 700 ரூபாய் தோராயமாக ஆட்டோவிற்கு வாடகை செலுத்தக்கூடிய பெரும்பாலான ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். இது தவிர பெட்ரோல், டீசல், அந்த எரிபொருளுக்கான செலவும் அவர்கள் அந்த வருமானத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் கொடுத்த பிறகு வரக்கூடிய வருமானங்கள் மட்டுமே அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் சீசன் இல்லாத நேரங்களில் வருமானமே இல்லாமல் தவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இவ்வளவு நெரிசல்களுக்கு மத்தியிலும் பலரது குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் நாள்தோறும் தங்களது குடும்பத்திற்கான வருவாயை தேடி இவர்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நிலை, ஷேர் ஆட்டோக்களினுடைய நிலை குறித்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அளித்த தகவல்களை பார்த்தோம். தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து நம்முடைய மற்றொரு செய்தியாளர் குதுப் இணைந்திருக்கிறார். குதுப், இதற்கு முன்பு பார்த்த தொகுப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்திருந்தோம். ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க, பொதுமக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க தெரிவிக்கிறாங்க இந்த ஷேர் ஆட்டோக்களால், இருசக்கர வாகனங்களுக்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோக்களினுடைய இந்த ஷேர் ஆட்டோக்களினுடைய ஒட்டுமொத்த நிலைமை குறித்த உங்களுடைய கள நிலவரங்களையும் அளிக்கலாம் குதுப். தேவேந்திரன், நான் தற்போது சென்னை மாநகரையும் சென்னை புறநகரையும் இணைக்கக்கூடிய சென்னையின் நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய கிண்டி பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றேன். கிண்டியினுடைய மத்திய பேருந்து நிலையத்தை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி தொழிற்பேட்டை இருப்பதனால் தினம்தோறும் இந்த பேருந்து நிலையத்திற்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். ஷேர் ஆட்டோக்கள் அரசு போக்குவரத்துக்கு இணையாக இங்கு செயல்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். இதே பேருந்து நிலையத்தில் ஆட்டோ நிறுத்தமும் இருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநர் ராமலிங்கம் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ராமலிங்கம், ஷேர் ஆட்டோக்களுக்கு முறையாக அரசு அனுமதி வழங்குகிறதா? உங்களுக்கு ஒரு தொழில் போட்டி என்று அதனை சொல்லலாம். இருந்தாலும் என்ன மாதிரியான வரையறைகளை ஷேர் ஆட்டோக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஷேர் ஆட்டோன்றது எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து அபய வண்டின்னு சொல்லிட்டு வந்தது. அபய வண்டி இருக்குது, அதுவும் வந்து ஷேர் ஆட்டோ. அது வந்து 3 பேர் 4 பேர் தான் ஏறுவாங்க. அதே மாதிரி அது வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணி போயிட்டே இருந்துருவாங்க. அது வந்து அது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ டாட்டா மேஜிக்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் ஒரு வண்டி வந்திருக்கு. அது வந்து கேப் பர்மிட்டு. அதாவது என்னென்னா, அது வந்து கூப்பிட்டாங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு வராங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த பர்மிட்டை கொடுத்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த பர்மிட்டு தான் கொடுத்து இது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அதை என்ன பண்ணிட்டுருக்காங்க, நம்ம தொழிலாளி என்ன பண்ணுறாங்க, ஒரு டிக்கெட் அடிக்கிற மாதிரி. அது என்ன பண்ணுறது, பஸ்ஸில் ஏறுற டிக்கெட்டை இங்கே ஏற்றுற மாதிரி டிக்கெட்டு ஸ்டேஜ் அங்கங்கே நிறுத்தி ஏற்றுறாங்க. அதாவது அவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு செய்கிறாங்க, மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, பஸ்ஸில் போகிற மக்கள் ஃப்ரீயாக ரேட்டோட இந்த இதில் போயிடலாம், கேபில் போயிடலாம், அப்படியே பக்கத்துலேயே போய் இறங்கிடலாம். அதே ஷேரிங் மாதிரி தான். அதாவது என்னென்னா, கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு அவங்க போய் சேரணும் அப்படின்ற முறையில் அவங்க வந்து போய் சேர்ந்துடுறாங்க. இது மக்கள் எதிர்பார்ப்போடு எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி இது அரசாங்கமும் சரி இதை கண்டுக்கிறது இல்லை. அதாவது நம்ம என்ன பர்பஸோட கொடுத்தோம், அது என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறது கிடையாது. ஒரு ஆர்டிஓவும் சரி, ஒரு காவல் நிலையமும் சரி, எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களும் நம்ம சக தொழிலாளி அப்படின்றதால அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அங்கங்கே நிற்கணும். அதாவது என்னென்னா, பஸ் எங்கே நின்று எப்படி பேசஞ்சரை ஏற்றுதோ அது மாதிரி அவங்களும் ஒரு சேவை செய்கிறவங்க தான். அவங்கள வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம தொழிலாளி என்னும்போது குறை சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி, ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒதுக்கி, இந்த இடத்துல மட்டும்தான் நிற்கணும், இங்கே நின்று இங்கேருந்து ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே டைம் வந்து இங்கே ஆட்டோவுக்கும் வந்து பாதிப்பு. ஏன் அப்படின்னா, எந்த இடத்த வேணாலும் ஏற்றுவாங்க இறக்குவாங்க. இப்போ நாங்கள் ஒரு இடம் இங்கேருந்து ஒரு லென்த்தாக சவர், இப்போ நாங்கள் ஆட்டோ டிரைவர் பேசுறதால சொல்கிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு போரூர் வரைக்கும் போகிறோம் வச்சுக்கோங்க. போரூர் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் சவர் இருக்காது. ஆனால் கவர்மெண்ட் சொல்லுது நீங்கள் மீட்ரு போட்டு ஓட்டுங்க அப்படின்னு. நாங்கள் மீட்ரு போட்டு ஓட்டும் போதே நேராக அங்கே போய்ட்டு இங்கேருந்து மீட்ரு போய்ட்டு ஓட்டுவோம் 80 ரூபா வரும். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் இல்லை 1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு 15 ரூபாய் 20 ரூபா சவாரி வந்தால் கூட எங்களுக்கு கெயினாக இருக்கும். இங்கேருந்து டோட்டலாக போயிட்டு ஃபுல் எம்டி வரும்போது ஃபுல் லாஸு. இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் எந்த ஒரு எதுவும் பண்ண முடியாது. ஆட்டோ தொழிலாளி அது மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அரசாங்கமும் சரி அதுக்கு ஒரு முறைப்படுத்தி இங்கெங்கே நிற்கணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலு வரையறை கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதான். நன்றி ராமலிங்கம். தேவேந்திரன், அவருடைய கருத்தையும், அதாவது ஆட்டோ டிரைவர்களுடைய பிரச்சனையும் சேர்த்து அவர் சொல்லிவிட்டார்.
தமிழகத்தில் மற்ற நகரங்களை பொறுத்தவரை ஷேர் ஆட்டோக்களால் பயணிகளுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இருப்பது போலவே போக்குவரத்தில் பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிகமான வாய்ப்பு இருக்கிறது சென்னை மாநகரில். ஆனால் சென்னை போன்ற பெரிய நகரத்தில் ஏராளமான பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்வதால், வேலைக்கு பணி நிமித்தமாக வந்து செல்வதால் ஷேர் ஆட்டோக்களை தவிர்க்க முடியவில்லை என்பதையும் ஆட்டோ டிரைவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஷேர் ஆட்டோக்களுக்கு அரசு முறையாக இதுவரை அனுமதி வழங்கியது கிடையாது, ஜிஓ எதுவுமே கிடையாது. டிராவல்ஸ் என்ற அடிப்படையில் தான் இதுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் பேருந்தை போல இவர்கள் பயணிகளை ஏற்றிச் செல்கிறார்கள். பொதுமக்களும் அந்த வசதியை, அந்த போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கு தயாராகி விட்டதால் போக்குவரத்து காவல்துறையினர் ஷேர் ஆட்டோக்களை அனுமதிக்கின்றனர். அதே சமயத்தில் முறைப்படி நிறுத்தங்களை ஏற்பாடு செய்து இந்தந்த இடத்தில் தான் நிறுத்த வேண்டும் என்று ஷேர் ஆட்டோக்களை முறைப்படுத்தினால் இன்னும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்பான பயணமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஆட்டோ டிரைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தேவேந்திரன். குதுப்தீன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை, சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நிலைமை இல்லாமல் தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், குறிப்பாக அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன மாதிரியான முறைப்படுத்தல் வேண்டும் அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ச்சியாக சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோக்களினுடைய நிலைமை என்ன, அங்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் இன்றைக்கு அனைத்து கிராமங்களை நகர்ப்பகுதியுடன் இணைக்க பெரிதும் உதவிகரமாக இருப்பது ஷேர் ஆட்டோக்கள் தான். பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே வந்து செல்லும் நிலையில் ஷேர் ஆட்டோ என்பது மட்டுமே அனைத்து நேரங்களிலும் சென்று வர இலகுவாக உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் 3000த்திற்கும் மேலான ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆட்டோக்கள் முறையாக இயக்கப்படாத காரணத்தால் அதிக விபத்துகள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஷேர் ஆட்டோக்கள் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதே இல்லை என பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஷேர் ஆட்டோ நிறையா பெருகி பாதசாரியெல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி தான் இருக்குது. அது மதுரைமுக்கில் அந்த ஷேர் ஆட்டோஸ் காலையிலேயும் சாயங்காலம் ஸ்கூல் ஆஃபீஸ் டைமத்தில் வந்து ஃபஸ்ட்டுக்கு குறுக்க பறிஞ்சு டிக்கெட் எடுத்துறதுல கவனமாக இருக்காங்க ஒழிய பின்னால் வர டூ வீலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எதுவுமே இண்டிகேட்டர் போடாமல் அப்படியே யூட்டர்ன் போடுறாங்க. அந்த பக்கம் ஒரு 4 டிக்கெட் இருந்தால் அதே அவங்க கண்ணுக்கு தெரியுறதை தவிர ரோட்டில் நடந்து போகிறவங்கள பார்க்குறதே இல்லை. இதை இட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. ஷேர் ஆட்டோக்களை அரசு முறையாக கண்காணிக்காததால் அளவுக்கு அதிகமாக அடைத்து வைத்து ஆட்களை ஏற்றி செல்கின்றனர். ஓட்டுநரின் இருக்கையின் இருபுறமும் அமர வைத்து ஆட்களை ஏற்றிச் செல்வதால் ஓட்டுநருக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு விபத்து ஏற்படும் அபாயம் அதிக அளவில் இருக்கிறது. நகர்ப்புறங்களில் உள்ள சாலைகள் மிகவும் குறுகலான சாலைகளாக உள்ள நிலையிலும் வேகத்தை குறைக்காமல் அதிவேகத்தில் ஷேர் ஆட்டோக்களை இயக்குகிறார்கள். இதனால் அதில் பயணிக்கும் பொதுமக்கள் உயிர் பயத்தில் தவிக்கும் நிலையே ஏற்படுகிறது. ஆட்டோ ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஆஸ் அ டீச்சர் நான் காலையில் பீக் ஹவர்ஸில் வெளியில் போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க கிராஸ் பண்ணும்போது தே வில் பி மேக் அ பிக் ஆக்சிடெண்ட். அது ஒன்று தான் நடக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அதுதான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க பொம்பளைங்க வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களோட பிரச்சனை தான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு எஸ்பி சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக வாயிலேயே அளவுக்கு அதிகமாக ஷேர் ஆட்டோக்கள் ஆட்களை ஏற்றிச் செல்கின்றன. போக்குவரத்து அதிக அளவு இல்லாத பகுதிகளிலும் இந்த ஷேர் ஆட்டோக்கள் மட்டுமே கை கொடுத்து வரும் நிலையில் இதனை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை. சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோக்களால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற தகவல்களை இந்த தொகுப்பில் பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார் அருண். ஷேர் ஆட்டோவிலேயே அமர்ந்திருக்கீங்க. பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஆட்டோ பயணிகள் என்ன நினைக்கிறாங்க, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த ஷேர் ஆட்டோக்கள் வந்து இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிறது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அவசர உலகத்தில் பார்க்கும்போது இந்த ஷேர் ஆட்டோக்கள் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்ற நண்பனாக இருக்குன்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதில் பார்க்கும்போது அதே அளவில் எந்த அளவுக்கு ஒரு நன்மையாக பயக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதே அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் இதே ஷேர் ஆட்டோக்கள் கொடுத்துட்டு இருக்குங்கிறது நம் கண்முன்னே பல விபத்துக்கள் இது அடையாளமாக காட்டலாம். அதுக்காக பல இடங்களில் பார்க்கும்போது இதே ஷேர் ஆட்டோக்கள் ஒரு அதிக ஆட்களை ஏற்றி செல்வதன் காரணமாக மிகப்பெரிய விபத்துகளும் ஏற்பட்டு இதில் உயிர் பலிகளும் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயிர் பலிகள் குறைந்திருந்தாலும் கூட தற்போது விபத்துகள் என்பது அதிகம் தான். ஒரு 13 பேர் ஏற்றக்கூடிய ஒரு ஆட்டோவில் ஒரு 20 பேர்த்தை ஏற்றிக்கிட்டு அவங்க போகக்கூடிய போது ஒரு
குறைந்த பணத்திற்காக வந்து மிகப்பெரிய ஒரு விபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இதற்கு வந்து பொதுமக்களும் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் வெயிலில் நிற்கக்கூடாது, உடனே வந்த உடனே ஏதோ ஒரு ஆட்டோ கிடைச்சா போதும் ஏறி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இருக்கக்கூடிய ஆட்டோக்களில் ஒரு 2 நிமிடம் கூட தாமதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வரக்கூடிய இடங்களில் வந்து திடீர்னு ஏற்றிட்டு போகிறாங்க. இதே ஆட்டோவில் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே பயணப்பட்டோம் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 20 பேருக்கு மேலே தான் இந்த ஆட்டோவில் போனதை நம்ம காட்சியில் பார்க்க முடிந்தது. இப்போ திரும்பி செல்லும் காரணத்தால் ஒரு 5 பேர் மட்டுமே அமர்ந்துட்டு இருக்காங்க. இது திரும்ப இதே பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும்போது பார்க்கும்போது இதே ஆட்டோக்களில் ஒரு 13 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு பயணத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே பயணிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம் இதனுடைய நன்மை என்ன தீமை என்பது கேட்போம். சார் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இது என்ன ஏரியா, இது வந்து இடமலைப்பட்டி புதூர் அப்படின்றப்போ இங்கே எத்தனை வருஷமாக இதை ஷேர் ஆட்டோவில் போகிறீங்க, இதில் நன்மை என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுப்போம். அதில் நல்ல விஷயங்கள் இருக்கட்டும், இதில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இடமலைப்பட்டி புதூரில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன். இங்கே எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஷேர் ஆட்டோ தான் அதிகம் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஷேர் ஆட்டோ எமர்ஜென்சிக்கு ஏறிக்கலாம். இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டுருக்கேன், அதனால் எமர்ஜென்சிக்கு ஏறிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஆட்டோ ஜேர்னி வந்து சேஃப் தான். சேஃப் அப்படின்னா இப்போ வந்து 20 நீங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரீயாக உட்காந்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு 10 பேர் ஏறினாங்கன்னா நீங்கள் வந்து நெருக்கில் வருவீங்க. ஃபுட்பாலில் அந்த ஷேர் ஆட்டோவிலே ஃபுட்பால் அடிக்கிறாங்க அப்படின்றப்போ அதில் என்ன ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஷேர் ஆட்டோவில் ஃபுட்பால் மேக்ஸிமம் இந்த லைனில் அப்படி யாரும் போகிறது மாதிரி தெரியல. ஒரு லெவலுக்கு மேலே தான் இங்கேயும் ஆள் ஏற்றுவாங்க, ரொம்ப ஓவர்லோடெலாம் ஏற்றுறதில்ல சார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஷேர் ஆட்டோவில் எவ்வளோ வருஷமாக வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இன்னும் ஷேர் ஆட்டோக்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கட்டும் அப்படின்றப்போ என்ன இருந்தால் நமக்கு இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி நீங்கள் ஒரு ஃபுட்போர்டு இல்லாமல் ஒரு டோர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபுட்போர்டு இல்லாமல் ஒரு டோர் இருந்தால் ஒரு சேஃபாக இருந்திருக்கும். அண்டு நைட்டுலாம் 2-3 ஷேர் ஆட்டோ போகும்போது ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போகாமல் ஒரு ஸ்பீட் கண்ட்ரோலோடு போய்கிட்டு இருந்தால் நல்லா இருந்தோம். வேறு நான் இப்போ 1 வருஷமாக தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே சாரநாதன் காலேஜில் படிக்கிறேன். இங்கே வந்து அது ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கணும் அண்டு ஒரு டோர் இருக்கணும், ஃபுட்போர்டு இல்லாமல். இது வந்து நீங்கள் இப்போ கல்லூரி மாணவனாக இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த மாணவர்கள் தான் அதிகமாக அதில் போகிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தானே ஆபத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இப்போ காலேஜ் டைமில் வந்து போகிறீங்க அப்படிங்கிறத 20 பேர் போகிறீங்க, ஃபுட்பாலில் போகிறீங்க அப்படின்றப்போ எவ்வளோ பெரிய சேஃபான விஷயமா இது? வந்து நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தானே கொடுக்குறீங்க. இது சேஃப் இல்லை, பட் இதை மிஸ் பண்ணால் காலேஜுக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போக முடியாது. இது சேஃப் இல்லை, பட் காலேஜுக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போகலைன்னா அங்கே காலேஜுக்குள்ளே விட மாட்டாங்க. அதனால நாங்கள் ஃபுட்போர்டு அடித்து போய் தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாணவர்கள் சொன்னாங்க, இப்போ அந்த மாதிரி இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து இன்னும் வந்து பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா விபத்து இல்லாமல் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? விபத்து இல்லாமல் பண்ணோம்னாக்கா அந்த ஃபுட்பால் நல்லா ஒரு டோர் போட்டுக்கணும் சார். ஒரு டோர் போட்டுக்கணும், கச்சிதமான ஆள் கரெக்டாக ஏற்றிட்டு வேகத்தை கொஞ்சம் கட்டுப்பாடாக போகணும் சார். டர்னிங்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். கொஞ்சம் அதிக அளவில் ஆள் ஏற்றாமல் நார்மலாக ஏற்றிட்டு போகலாம் சார். வாங்க 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 உட்காருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. இப்போ வந்து இந்த ஷேர் ஆட்டோ வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது? இவ்வளோ பேர் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்றப்போ, இவ்வளோ அவசரமாக போகிறீங்க அப்படின்றப்போ ஏன் இவ்வளோ பேர் ஏறுறீங்க வண்டியில்? இது உங்களுக்கு ஆபத்து இல்லையா? இல்லைண்ணா, அர்ஜென்ட்டுக்கு பஸ் வர மாட்டேங்குது, அதனால் இதில் தான் போக வேண்டிய நிலைமையாக இருக்குது. இதில் போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் நிறைய பேர் இதில் வராங்க, கும்பலாக இருக்குது. மறுபடியும் பஸ்ஸு கரெக்டான டைமுக்கு வந்ததுன்னா அது மாதிரி அடிக்கடி பஸ் இருந்துச்சுன்னா ஷேர் ஆட்டோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. காலையில் தான் அதிகமாக அது மாதிரி இருக்குது. சொல்லுங்கள். இப்போ ஏற்கனவே வந்து திரும்ப உங்கள்கிட்டே வரேன். இப்போது இதில் இன்னும் வேறு பிரச்சனைகள் என்ன கலையெல்லாம் நினைக்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும், இன்னும் வந்து சேஃபாக போகிறதுக்கு நம்ம நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் இருக்கும்? இப்போ சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 பேர், இங்கே 4 பேர், இங்கே 3 பேர், அங்கே 4 பேர். கரெக்டாக அந்த சீட்டுக்குள்ளே ஆள் மட்டும் ஏற்றுனா சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டில் வந்து இந்த டிராஃபிக் ஏரியாலாம் ரொம்ப, இந்த சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அப்போ நைட் டைம்லேயும் கொஞ்சம் லெவலாக ஆள் ஏற்றுனா கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, இப்போது ஆள் ஏற்றுறாங்க அப்படின்றப்போ அது அவங்க வந்து பணம், இப்போ வந்து அவங்க இப்படி போனால் தான் அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் ஆள் ஏற்றுறாங்க. இது உங்களுக்கு முதல்ல மக்களாகிய நமக்கு வந்து தெரியணும்ல, ஏன் இவ்வளோ பேர் ஏறுறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? இப்போ இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் அவங்க எமர்ஜென்சிக்கு தான் ஏறுறாங்க. அப்படிங்கிறப்போ பஸ்ஸஸை விட இங்கே ஷேர் ஆட்டோ தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எல்லாம் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான், அவங்க சேஃப்டி அவங்க வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான்.
தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ இருக்கக்கூடிய ஒரு பயணிகள் வந்து கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து இது சேஃப்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து மேலும் சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அதுக்கு முன்பாக வந்து இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் இருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறதுக்கு வந்து அவங்க அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்போம். சொல்லுங்கள், இப்போ உங்கள் ஆட்டோவில் தான் நாங்கள் பயணப்படுறோம் அப்படின்றப்போ இப்போ வந்து ஆட்கள் குறைவாக இருக்காங்க. ஒரு 7 பேர் தான் வச்சு ஏற்றுனீங்க. நான் வரும்போது பார்த்தேன் ஒரு ஃபுட்பாலில் தான் வந்தீங்க. இது வந்து நியாயமா? இது வந்து இந்த மாதிரி விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நம்ம பயணிக்கிறது முறையா? முறையில் தான். ஆனால் என்ன இதுக்கு ரீசன் அப்படின்னா வந்துட்டு முன்னாடிலாம் வந்து நாங்கள் வந்து 120 ரூபா கலெக்ஷன் படி இப்போ 1000 ரூபாய்க்கு ஓட்டணும் அப்படின்னா 200 எங்களுக்கு சம்பளம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாளைக்கு வண்டி எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி ஓட்டினாலும் சரி வண்டிக்கு 1400 வந்து வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்க போக மற்ற வேறு சைட்ல எல்லாம் நிறையா நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஒரு லிட்டர் டீசல் வந்து 65 ரூபா ஆச்சு. முன்னாடி வந்து 45 ரூபா 50 ரூபா இருந்துச்சு. அப்படியே படிப்படியாக இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு ட்ரிப் இப்போ எத்தனை வட்டி ஆகுதுன்னு யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து வண்டியில் வந்து 13 பேர் தான். 13 பேர் ஏற்றினா 75 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர்த்த ஏற்றணும் அப்படின்னா 100 ரூபா கரெக்ட் பண்ணி போனால் தான் எங்களுக்கு வந்து நைட்டுக்குள்ளே வாடகை கொடுத்து ஒரு நாளைக்கு 750 ரூபா டீசல் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டுறது தான் எங்களுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா சம்பளம் கிடைக்கும். பண விஷயமா பார்க்குறீங்க அப்படின்றப்போ இது பணம் இருக்கட்டும், இது வந்து உங்களுக்கு வருவாய் இருக்கணும், எல்லாத்துக்கும் வருவாய் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். அப்படின்னா இது உயிருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இல்லையா? பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் சேஃபாக தான் ஓட்டிக்கிறோம். நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் புதுசாக ஓட்டுறதில்ல. இப்போ ஆரம்பத்துலேருந்து ஓட்டுறோம் அப்படின்றத சேஃபாக ஓட்டிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி. இது வந்து முறையாக கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவலர்கள் தான் கேட்கணும். இது வந்து கேட்குறாங்களா இல்லை என்ன வேற என்ன கேட்குறாங்க? வேறு அந்த மாதிரிலாம் அது ஓனருங்க தான் பேசிக்கிறது. எங்களுக்கு நாங்கள் வண்டி எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் காலையில் வண்டி எடுத்தோம்னா நைட்டு நிப்பாட்டு. கூட்டம் ஏறுது, இங்கே வந்து இவ்வளோ பெரிய காவலர்களாக இருக்காங்க, அதை தாண்டி தான் நீங்கள் வரீங்க அப்படின்றப்போ அவங்க ஏன் அவங்க பார்க்கலையா? இல்லை வந்து இல்லை எனக்கு புரியாமல் கேட்குறாங்க. காவலர்கள் இப்போ இல்லை அவங்கள்ட்டையும் இந்த கேள்வியை கேட்டிருப்பேன். அதான் புரியாத கேள்வி தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் ஏற்றிட்டு போறீங்கன்றப்போ இது கேட்கணும்னு தோணுது. அப்படின்றப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அது ஒரு இப்போ ஹையர் ஆஃபீஸர்லாம் வரும்போது பார்த்தாங்கன்னா ஃபுட்போர்டில் இருக்கிறத பார்த்தா வந்துட்டு ஃபைன் போடுவாங்க. அது மாதிரி நாங்கள் பார்த்து தான் ஓட்டிக்கிறோம். நாங்கள் உள்ள ஆள் அவங்க வரும்போது உள்ளே எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே வர சொல்லிடுவோம். வேலை வரும்போது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேறு அவசரத்துக்கு போகிறவங்க வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் ஃபுட்போர்டில் வராங்க. தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காவலர்கள் வந்து முதல்ல வந்து அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வந்து இது வந்து எங்களை விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. என்னென்னா வந்து படிக்காசு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் வாடகைக்கு வந்து நாங்கள் பணம் கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க பக்கம் வந்து ஒரு நியாயத்தை வந்து அவங்களுடைய அன்றாட பிழைப்பை வந்து ஓட்டுவதற்காக அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க முன்வைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து பக்கம் வந்து ஃபுட்பாலில் போகிறது வந்து ஆபத்து தான் விளைவிக்குது. இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு வழி இல்லை, நாங்கள் வந்து எங்கள் அவசரத்துக்காக நாங்கள் செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழலை போகிறதுனால தான் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு மட்டும் இதில் போகணும்னு ஆசையா அப்படிங்கிறத அந்த பயணிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்படின்றப்போ இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். அப்படின்றப்போ முறையாக வந்து இது வந்து முறைப்படுத்தினா மட்டும்தான் முடியும். இவங்களுடைய அவசரத்துக்கும் இவங்களுடைய போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய உயிரை வந்து ஒரு காவு வாங்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இந்த ஓட்டுநருடைய ஒரு அவங்களுடைய குடும்ப சூழலையும் நம்ம வந்து கருத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போகிறோம். அப்படின்றப்போ அனைத்தையும் வந்து கலந்து ஆலோசித்து ஒரு முறையான ஒரு தீர்வு கிடைத்தால் மட்டுமே இதற்கு வந்து நிரந்தரமான தீர்வு இருக்கும். இல்லை என்றால் ஒரு ஆபத்தான பயணம் மட்டுமே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். இதற்கு வந்து ஒரு மாற்று வழியே இல்லை என்பதுதான் இப்போதைய கருத்தாக இருக்கிறது. அருண், ரொம்ப முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. அதுவும் ஷேர் ஆட்டோவில் ஃபுட்பால் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது. மக்கள் ஏன் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த ஷேர் ஆட்டோ பயணத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? பாதுகாப்பாகவே கேளுங்க அருண். நிச்சயமாக மீண்டும் அவங்கள்ட்டே போகலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா, இப்போது ஃபுட்பாலில் போகிறாங்க அப்படின்றப்போ ஒரு நிமிஷங்க, இந்த ஃபுட்பாலில் போகிறாங்க, ஷேர் ஆட்டோவில் ஃபுட்பாலில் போகிறது நியாயமா? இது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்காது அவங்களுக்கு? எங்களுக்கு பஸ்ஸு கொஞ்சம் வசதி இல்லாதனால நாங்கள் இந்த ஷேர் ஆட்டோ தான் டைமுக்கு போகணும், அதனால் அதை யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இல்லை அவசரம் தான், எல்லாத்துக்கும் அவசரம் தான். அப்படின்றப்ப அவசரமாக நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஏறுறோமோ அது மாதிரி அவசரமாகவும் நம்ம மேலே போயிடுறோம். அப்படி இது நகைச்சுவையாக கூட நான் உங்கள்கிட்ட சொல்லலான்ருக்கேன். அப்படின்றப்போ இது நாமளே தேடிக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபைன் போடுறாங்களோ இல்லையோ ஆட்டோக்காரங்க ஃபைன் போடுறாங்க. அப்படின்றப்போ அவங்களும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதை தாண்டி வந்து நீங்களும் வந்து அதை ஆபத்தை விளைவிச்சு ஏன் போகிறீங்கன்னு தான் கேட்குறேன். நாங்கள் என்ன பண்ணுறது, பேசண்ட்டு நாங்கள் போய் ஆகணும் நேரத்துக்கு. கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கிறதுன்னு இல்லை, எங்களுக்கு அந்த டைமுக்கு உதவுறதுக்கு நேரம் கிடைக்கல, அவ்வளோதான் எங்களுக்கு நேரம். நிச்சயமாக மேலும் வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். தம்பி திரும்ப சொல்லுங்கள், உங்கள்கிட்ட அதே கேள்வி தான் திரும்ப முன்வைக்கிறோம். ஏன் இந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து மாற்று வழியை தேட முடியாதா? மாற்று வழின்னா மாற்று வழின்னு எனக்கு புரியல சார், என்ன கேட்குறீங்க? நிச்சயமாக தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது வந்து ஒரு வழி இல்லாத காரணத்தால் தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்படின்றப்போ இங்கே வந்து பேருந்துகளை அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல்
ஷேர் ஆட்டோக்கள் வந்து முறைப்படுத்தி இந்த காவலர்கள் தான் இது வந்து முழுமையாக வந்து இந்த காவலர்கள் தான் இது வந்து கட்டுப்படுத்தினால் மட்டுமே அனைவருக்கும் இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் விளைவிக்காத ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் தேவேந்திரன். தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கு இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோக்களால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அரசு நகர பேருந்தை எதிர்பார்க்காமல் ஷேர் ஆட்டோ மூலம் மக்கள் பயணித்து வருகின்றனர். இதில் 90% ஷேர் ஆட்டோக்கள் அனுமதியின்றி உரிமம் பெறாமல் சென்று வருகிறது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது சார். 108 வந்தால் கூட வழி விடுறது கிடையாது. போலீஸ்காரங்க கேட்டால் கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப டிராஃபிக் பண்ணுறாங்க சார். ரொம்ப ஓவராக அப்படியே நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டிக்கிறாங்க. பொதுமக்கள் கேட்டாங்கன்னா பொதுமக்கள் வந்து இடையூறு பண்ணது இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையால் பேசுகிறாங்க. அவங்க இப்படி தான் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புதுவை எல்லைப் பகுதியான கன்னியக்கோவில் பகுதி கடலூர் நகர் பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதால் புதுவை மாநிலத்தில் மதுவின் விலை மிக குறைவு என்பதால் மது அருந்த 5 ரூபாய் ஷேர் ஆட்டோவுக்கு கொடுத்து கன்னியக்கோவில் சென்று சிலர் மது அருந்தி வருகிறார்கள். ஷேர் ஆட்டோவில் எவ்வளோ ஒரு வந்து தடுத்து பார்த்தா எதுவும் கேட்க முடியல. என்னால் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இந்த லைனில் வந்து பப்ளிக்கு நடக்க முடியல. ஷேர் ஆட்டோக்காரங்களாம் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைனில் ஆட்டோ ஓட்டும் போது லேடிஸோ சின்ன குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் யாருமே பொதுமக்கள் வர முடியல. பயங்கரமாக இடையூறு இருக்குது. இவ்வாறு செல்வதற்கு புதுவை எல்லைப் பகுதியான கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ஒரு ஆட்டோவுக்கு 750 ரூபாய் மாதந்தோறும் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதிக சீட் ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகமாக ஓட்டி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பொதுமக்களை பெரும் அவதிக்குள்ளாக்கியுள்ளனர். பஸ்ஸு போகுதுன்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல கடையை வச்சோம். ஆனால் இப்போ பஸ்ஸு போக்குவரத்தை மாற்றி விட்டுட்டாங்க. பஸ்ஸு போக்குவரத்து மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆட்டோ நிற்கிறதுனால கடையில் ஃபுல்லாக ஆட்டோ தான் நிற்கிது. அதனால் வந்து வியாபாரம் சுத்தமாக பாதிச்சு போச்சு. எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழியை காட்டி நாங்கள் இது பண்ணி. மேலும் கடலூர் பேருந்து நிறுத்தம் பின்புறம் உள்ள பகுதியில் இந்த ஷேர் ஆட்டோ நிறுத்தம் இருப்பதால் நூற்றுக்கணக்கான ஷேர் ஆட்டோக்கள் ஒரே நேரத்தில் முந்திச் செல்ல முற்படுவதால் பேருந்து நிலையம் செல்லும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஷேர் ஆட்டோக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிறுத்தத்தை விடுத்து பேருந்து நிலையத்தின் பின்பகுதி வாயில் முன்பாக நிறுத்தி பொதுமக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். அவங்களுக்கு இடம் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்கனவே கொடுத்தது இந்த பாலத்துக்கு கீழே அந்த இடத்த விட்டுட்டு வந்து திருப்பி இந்த பக்கம் வந்து இங்கே தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. வண்டி போக முடியல. இந்த பக்கம் வந்து கஸ்டமர் வர்றதுக்கு வழி இல்லை. ரொம்ப கஷ்டமாக. இதனை தடுக்க ஷேர் ஆட்டோக்களை உரிய நிறுத்தத்தில் நிறுத்தி புறவழிச்சாலை வழியாக அனுப்பினால் மட்டுமே இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள முடியும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். கடலூரில் ஷேர் ஆட்டோக்களால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக நெல்லையில் என்ன மாதிரியான நிலைமைன்னு பார்க்கலாம். நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் நெல்லையிலிருந்து இணைந்திருக்கிறார். ஆல்வின், அங்கே இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோக்களினுடைய நிலை என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான வாகனமாக இன்று ஆட்டோக்கள் மாறி இருக்கிறது. 2 ஆட்டோக்கள் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று ஷேர் ஆட்டோ, மற்றொன்று ஆட்டோ ரிக்ஷா என்று சொல்லக்கூடிய இந்த 2 ஆட்டோக்களும் மக்களினுடைய இன்றைய வாழ்க்கையில் மிக முக்கியமான போக்குவரத்தாக இருக்கிறது. அப்படி திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாநகரத்தில் இந்த 2 ஆட்டோக்களும் இன்று மக்களினுடைய பயன்பாட்டில் மிகவும் பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டோக்களை மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதனுடைய காரணமாக அதிக அளவிலான பயணிகளை ஏற்றக்கூடிய ஒரு நிலை என்பது தற்போது திருநெல்வேலியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய காரணமாக மக்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவ்வப்போது இவர்களுடைய இந்த ஆட்டோக்களினுடைய காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஒருபுறம் ஏற்படுகிறது, விபத்துக்கள் என்பது அதிக அளவில் ஏற்படுகிறது. இது குறித்து மக்கள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பயணிக்கக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அனைவருமே இந்த ஆட்டோக்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை குறித்து தொடர்ந்து வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை இந்த பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய தன்னார்வலரோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இப்போ வந்து தொடர்ந்து திருநெல்வேலியில் பல இடங்களில் குறிப்பாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஷேர் ஆட்டோ இயங்குது. இங்கேருந்து நெல்லை சந்திப்பில் இருந்து தச்சநல்லூருக்குலாம் இயங்குது. இங்கே அதிக அளவிலான மக்கள் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை, மோசமான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பல பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெல்லை மாநகரில் பெரும்பாலான பகுதிகள் வந்து குறுகிய சாலைகளாக தான் இருக்குது. அதனால் தினம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஷேர் ஆட்டோக்களும் தனியார் பேருந்துகளும் போட்டி போட்டு வாகனத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் தினசரி சிறு விபத்துகள் ஏற்பட்டுருக்கு. ஷேர் ஆட்டோ பார்த்திங்கன்னா குறைந்தது 5 முதல் 6 நபர்கள் மட்டுமே ஏற்ற வேண்டும். 15 முதல் 20 நபர்களை ஏற்றுக்கொண்டு
ஷேர் ஆட்டோக்கள் தினமும் தங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். போக்குவரத்து காவல்துறை ஹெல்மெட்டுக்கு தினசரி அபராதம் விதிக்கும் போக்குவரத்து காவல்துறை இந்த மாதிரி விதிமீறல்கள் மீறும் ஷேர் ஆட்டோக்கள் மீதும் தொடர்ச்சியாக அபராதம் விதித்தால் இது போன்ற விபத்துகள் தினமும் தவிர்க்கப்படும். அப்புறம் காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் 15 முதல் 20 சிறு சிறு குழந்தைகளை ஏற்றி அந்த புத்தக பைகளையும் உள்ளே வச்சு இதுவும் தினசரி அதிக விபத்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அதிக விபத்துகளுக்கு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. தமிழக அரசு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அரசு அதிகாரிகள் அதை கவனத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு வாரத்துக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள். பின்பு வழக்கம் போல திரும்பவும் அந்த அதிகமாக ஏற்றி செல்லக்கூடிய பயணங்கள் தொடர்கிறது ஷேர் ஆட்டோக்களில். அப்புறம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமப்புறங்களில் இப்போ வரைக்கும் காலையில் ஒரு பேருந்து மாலையில் ஒரு பேருந்து மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க அந்த பேருந்தை வச்சு தான் அந்த பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் தங்கள் வேலைக்கு செல்றதையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் ஓடுற ஷேர் ஆட்டோக்கள் கிராமப்புறங்களில் சென்றால் கூட இவர்களது வாழ்வாதாரம் மேம்பட்டு பொருளாதாரமும் மேம்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனவே வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் ஷேர் ஆட்டோ பெரும்பாலான ஷேர் ஆட்டோக்களில் புகைகள் அதிகமாக வருது. இதனால் சுற்றுச்சூழல் தொடர்ச்சியாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறையினர்கள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தினசரி ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். அதாவது அவங்க மிக முக்கியமான கோரிக்கை, அதாவது ஆட்டோக்களால் பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் தொடர்ந்து இந்த வாகனங்களில் வந்து குறிப்பாக ஷேர் ஆட்டோக்கள் இருந்து அதிக அளவிலான புகை அப்படிங்கிறது வெளியேறுவதனுடைய காரணமாக காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகமாக இருப்பதாக ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போன்று இது தொடர்பாக காலையில் வட்டார போக்குவரத்து அலுவலரோடு பேசும்போது கூட ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது 3 சக்கர ஆட்டோ ரிக்ஷாவில் குறிப்பிட்ட அளவிலான அந்த மீட்டர் என்பது பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திருநெல்வேலியை பொறுத்தவரையில் பெரும்பாலான ஆட்டோக்களில் அந்த மீட்டர் என்பது இதுவரை பொருத்தப்படாத ஒரு நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு சென்றால் குறைந்தது 50 ரூபாய் வசூலிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஷேர் ஆட்டோக்களை பொறுத்தவரையில் தனிநபர் கட்டணம், அதாவது ஒரு டிக்கெட் போன்று அதை வசூலிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது திருநெல்வேலியில் இருந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் தினசரி அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தங்களுடைய போக்குவரத்திற்காக அதையே நாடி செல்ல வேண்டிய ஒரு நிலை என்பது இருப்பதனுடைய காரணமாகவும் மக்கள் இந்த சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த போக்குவரத்து வசதிகளை நாடக்கூடிய ஒரு நிலை என்பது தொடர்ந்து இருக்கிறது. அதே போன்று போக்குவரத்து காவல்துறை இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இது அளவுக்கு அதிகமான மக்களை ஏற்றிக்கு செல்லக்கூடிய அந்த நிலையை மாற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருடைய ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன், ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மாநிலம் முழுவதும் இணைந்திருந்த செய்தியாளர்கள் அனைவரினுடைய தகவல்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக இந்த நிலைமை குறித்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறது அதனுடைய ஓட்டுநர்கள் இயலாமையால் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஓட்டுகிறார்கள். பயணிகள் வேறு வழி இல்லாமல் போக்குவரத்து நெரிசலிலிருந்து தப்பிப்பதற்கோ அல்லது பேருந்து இல்லாத ஒரு நிலைக்கு செல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுடைய இயலாமை மட்டுமே இல்லை, வேறொருவரினுடைய இயலாமையும் நம்முடைய அரசினுடைய இயலாமையுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. காரணம், சரியான பேருந்துகள் அதிக அளவில் இருந்திருந்தால் இந்த ஷேர் ஆட்டோவை வந்து நாடி செல்லக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை நிச்சயமாக குறையும். அதே நேரத்தில் ஷேர் ஆட்டோக்கள் குறித்த ஒரு முழுமையான ஒரு விதிகளை வகுத்து அதற்கு ஒரு முறைப்படுத்தலையும் செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இடையே இருக்குது. உரியவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.